الحمد لله قدم من شاء بفضله وأخر من شاء بعدله، لا يعترض عليه ذو عقل بعقله ولا يسأله مخلوق عن علة فعله. هو الكريم الوهاب هازم الأحزاب ومنشئ السحاب ومسبب الأسباب وخالق الناس من تراب، من اهتدى به ما ذل ومن اتقاه ما زل ومن اعتز به عباد ومن طلب غناه ما قل، له الكبرياء والجبروت عز وجل. أشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد. அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இறையாலயத்தில் இறை கடமையை நிறைவேற்றிட ஒன்று குழும்பிருக்கிறோம். நமது எண்ணங்களுக்கு ஏற்ப கூலியை வச்சா கருணையாளன் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வாரி தருவானார். என கொடுக்கப்பட்டிருக்கிற தலையங்கம் அல்லாஹ்வின் நெருக்கம். இங்கே பேசக்கூடிய நானாக இருந்தாலும் சரி, செவிமடுக்க இருக்கிற நீங்களாக இருந்தாலும் சரி, நம்மில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் வெவ்வேறான கோணங்களில் இறைவன் அமைத்திருக்கிறார். எப்படி நம்ம ஒவ்வொருடைய முகமும் வெவ்வேறோ, எப்படி நம்முடைய ஒவ்வொருடைய குரலும் வெவ்வேறோ, எப்படி நம்முடைய ஒவ்வொருடைய ரேகைகளும் வெவ்வேறோ, வாழ்க்கையின் துணுக்குகளையும் அல்லாஹ் வேறுபடுத்தித்தான் வைத்திருக்கிறார். ஆனால் ஒன்றில் எல்லாரும் உடன்பாடாக இருப்போம். அது சோதனையான வாழ்க்கையின் சில நிலைகள். எனக்கு மட்டும்தான் இங்க சோகம், சோதனை, கண்ணீர், கவலை இருக்குதுன்னு நான் நினைச்சிட்டேன்டா, என்ன மாதிரி ஒரு பெரிய அறிவிலி உலகத்துல இல்லை. நம்மள எல்லாருக்குமே உள்ளார்ந்து கவலைகள் குமிந்து கிடந்தாலும் வெளியே போர்வை என்பதை போல அவ்வளவு கவலைகளை கொத்து கொத்தாக கல்வில குவளைகளை போல சேமித்து வைத்திருக்கிறோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம எல்லாரும் நிர்பந்தத்தின் அடிப்படையிலோ அல்லது நாமோ நமது தலையில் சில சுமைகளை சுமத்தி இருக்கிறோம் அல்லது சுமத்தப்பட்டு இருக்கிறது. அந்த சுமைகள் அரிப்பையின் மூலமாக அரித்து கவலை எனும் சாற்றினை அவரது கல்வில தேக்கி வைத்திருக்கிறோம். ஆனா இந்த கவலை எனும் சாற்று கல்வில தேங்கி இருக்குதுல்ல, இதயத்துல தேங்கி இருக்குதுல்ல, இத வடிகாலின் மூலமாக வடித்து எடுக்கணும். இதற்கு வடிகால் ஒவ்வொருவரும் அவருடைய ஈமானுக்கு ஏற்ப, இறை நம்பிக்கைக்கு ஏற்ப, அவருடைய பாங்குக்கு ஏற்ப வடிகாலை வித்தியாசப்படுத்தி இருப்பார். சிலர்கள் இசையென கேட்டால் உண்மையாக அது மிக பெரும் ராஹத் என்று நினைக்கிறார்கள். சிலர்கள் படம் பார்ப்பதினால் என கொஞ்சம் பிரஸ்டேஷன் இல்லாம எல்லாமே டம் ஆகிறது, கவலைகள் எல்லாம் இறங்கி போகுது அப்படின்னு சிலர். இப்படி பலர்களும் கவலைகளை வடிப்பதற்கு இப்படியான சில வடிகால்களை வைத்திருக்கிறார்கள். ஆனா உண்மையான அல்லாஹ்வின் அடியான், இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானின் அடியார்கள், கவலை இந்த ரஹ்மானின் அடியார்களுக்கு உண்டா என்றா இவர்களை காட்டிலும் அதீதமாக உண்டு மோமீன்களுக்கு. ஏனென்றா அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஸிபு மின்ஹு.
எவருக்கு அல்லாஹ் நலவ நாடிட்டான அவனை பரக்கத்தா சிரிச்ச முகத்தோட நெகிழ்ச்சியான வாழ்வின் தருணங்களோட உயர்ந்த எல்லா நிலைகளும் தரஜா கூடிய நிலையில உலகத்துல எவனும் பார்த்து இவனெல்லாம் ஒரு வாழ்க்கை வாழ்றானாப்பா, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? வட்டி வாங்காம, ஹராத்தை செஞ்சிடாம, என்ன ஊட பெருசா கேட்டாம, உலகத்தை பெருத்து பெரிய விஷயங்கள் எல்லாம் சிந்திக்காம அல்லான்னு வாழ்றா, அவனுக்கு தேவையானதை உழைச்சு அவன் வைத்து நெப்பிக்கிறான். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு நினைப்பான். ஆனா இறைவன் அவனை ஒரு காலம் கைவிட மாட்டான். அன்பானவர்களே, ஒன்றின் அடிப்படையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப மோமின்களுக்கு சோதனை இல்லையா? சோதனை இருக்கு. எப்படி ஒரு அடியானுக்கு அல்லாஹ் உணவளிப்பது, உறைவிடம் கொடுப்பது, தண்ணீரை வழங்குவது, சுவாசிக்க காற்றை கொடுப்பது இறைவனது கடமையோ, அதே துணியில்தான் இறைவன் நம்மை சோதிப்பதும் அவன் மீது கடமை. இறைவா எனக்கு சோதனையை தந்துடாத நம்மள யாரும் பிரார்த்திக்க கூடாது, முடியாது. ஏனென்றால் ரப்புடைய ஏவல் ஒல நெடு வண்ணக்கும், உங்களை நாம சோதிப்போம். கண்ணேன்னு கண்ணீர் வரும், கல்பு பாரமா இருப்போம், உன்னை நான் கஷ்டத்துக்கு ஆளாக்குவேன். ரப்புட வாக்கு. இறைவா எனக்கு சோதனையே தந்துடாத இறைவா கேட்க இயலா, கேட்க முடியாது. எனவே அன்பானவர்களே, நம்ம எல்லோருக்கும் கல்பு நிறைய கவலை இருக்கும். ஆனா இதில் மிகச்சிறந்த வடிகால் எது தெரியுமா? என் ரப்பு என் பக்கத்துல இருக்கிறாங்கிற, என் ரப்பு என் அருகாமையில் இருக்கிறார், என்னை அவன் ஒரு காலம் கைவிட்டதே இல்லை, அவன் என்னை என்றைக்கும் தூரப்படுத்தி பார்த்ததே இல்லை. ஆனா நான் எனது இறைவனை விட்டும் தூரமாகிக் கொண்டே இருக்கிறேன். ஒரு கவலை, ஒரு கஷ்டம், ஒரு நெருக்கடி, ஒரு பண மோசடி, எவ்வளோ ஒருத்தர் ஏதோ ஒரு வகையில நமக்கு ஆகிட்டுண்டா உடனே நமக்கு நெருக்கமானவர்கள், நமக்கு நெருக்கமில்லாதவர்களிடத்திலும் இதை எப்படி, ஹவு டு எக்ஸ்பிளைன் மை வொரீஸ், எந்த கவலையை எப்படி அவனோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று பிராக்டிசிங் செஞ்சு அவன்கிட்ட எப்படி சொன்னா வைக்கிறோமே தவிர்த்து முதன்மையா நான் அல்லாஹ் வைக்கிறது இல்லை. இதுல உங்களை நான் சுத்தி காட்டுறது, உங்களை ஈமானை கேள்விக்குறியாக்குறதோ உங்களுடைய தக்வாவை கேள்விக்குறியாக்குறதுக்கோ எனக்கு அறவே தகுதி அல்ல. எனது ஈமானையும் எனது தக்வாவையுமே இன்றைக்கு நான் கேள்விக்குறியாக்குகிறேன். இதில் உங்களுக்கு ஏதேனும் பயனளிக்குமானா ஹாசிபு அன்புசக்கும் இருக்கிறதே, அதை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கொள்ளலாம், உங்களுக்கு நீங்களே சுய பரிசோதனை கேட்டுக்கொள்ளலாம். என் உரை மூலமாக ஏதேனும் பிரயோஜனம் இருக்க வேண்டிய நான் அல்லாஹ்வை நான் எவ்வளவு நெருக்கமாக வைத்திருக்கிறேன். ஆனால் குர்ஆன் நெடுகிலும் இறைவன் சொல்கிறார், ஓஹுவ மஅகும் ஐனமா குன்தும். அதே மனுஷா, நீ காஃபிராயிரு, முஸ்லிமாயிரு, மூமினாயிரு, அந்நியனாயிரு, எவனாஇருந்தாலும் இரு, பாவங்களை போடாயிரு, பாசிக்காயிரு, எல்லாரோடையும் நான் இருக்கிறேன், உன் கூட நான் இருக்கிறேன். எதுக்கு? நான் இருக்கிற இந்த பயத்தோட வாழவா? பயம் இரண்டாவது கட்டம். அட உன் கூட நான் இருக்கிறேன்னு நீ ஏதா கண்ணீர் சிந்துரா? குர்ஆன் நெடுகிலும் பாருங்க, இறைவன் தன்னோட அடியான கண்ணீர் சிந்தவோ கவலையில் நித்திரமாக ஆடவோ இறைவன் விரும்புறதே இல்லை. அவன் நிலைத்து கவலையிலே வாடணும், அவன் நித்தியமாக கவலையிலே கடந்து துவரணும் அப்படின்னு நினைக்கிறதே இல்ல. குர்ஆன் நெடுகிலும் சொல்றா, வலா தஹினு வலா தஹ்சனு. அந்த வாப்பா ஏண்டா கவலைப்படுறா? ஏன் அழுவுறா? ஏன் அதுவே புலம்பி கிடக்கிறா? ஏன் தத்தளிக்கிறா? அதுக்குள்ள உனக்கு நான் கொடுத்ததுடா, அது நான் உன் பக்கத்துல நிக்கிறேன்னு கேளு என்ற கேளு. இறைவா எனக்கு இந்த பாதை கஷ்டமா இருக்குது இறைவா, எனக்கு கடன் நெருக்கடி ஆயிட்டு இறைவா, எனக்கு கவலையா இருக்குது இறைவா, இன்னும் நெருக்கடி இந்த வாழ்க்கையில இருக்கிறவா, நீ சரி செய்யலன்னா யார் எனக்கு சரி செய்வா? ரப்போடு இப்படி உரையாடி இருக்கிறவா, நீ தரல யார் தருவா? நீ தா, ஏன் தரல எனக்கு கேளுங்கிறான் ரப்பு. وَإِذَا سَأَلَكَ عِبَادِي أَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي لَعَلَّهُمْ يَرْشُدُونَ. இறைவன் சொல்றா, நபியே எனது அடியான் என்ன பத்தி ஒன்றை கேட்டாரா? சொல்லுடா,
உன்கிட்டதான் இருக்கு, நீ சொல்லு நபியே, நீ சொல்லு. என்ன பத்தி என்னுடைய அடியான் உன்னிடத்துல கேட்டான். என்ன செய்யணும்? அதுக்கு கிட்ட இருக்கிறானா என்ன? கேளுங்கிறான். என்கிட்ட கேளு, உன்கிட்டதான் இருக்கிற, கேளு. அன்பானவர்களே, நம்மை அல்லாஹ் 10ஓடு 11 எல்லாம் படைக்கவில்லை. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு படைப்பையும் அல்லாஹ் வெரி யூனிக்காக படைச்சிருக்கிறார். ரொம்ப யூனிக்கா படைச்சிருக்கிறான். நீங்கள் பல இன மரங்களை பார்த்திருக்கிறார். ஒவ்வொரு இன மரங்களும் வெவ்வேறான கோணங்கள் கொண்டவை. ஒரே இனம் சார்ந்த மரங்கள் உங்கள் தெருவில் நெடுகிலும் இருந்தால் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ஒரே தொனியில் ஒரே அங்க அசைவுகளோடு அல்லது ஒரே தோற்றங்களில் ஒரே இனம் சார்ந்த மரங்கள் தோற்றுவிக்கப்படுவதில்லை, நமக்கு காட்டப்படுவதில்லை. காரணம், அதில் வெவ்வேறு வேற்றுமைகளை அல்லாஹ் உதைத்து பதித்து வைத்திருக்கிறார். வேப்பை மரங்கள் உங்கள் தெரு நெடுகிலும் பார்த்தால் ஒவ்வொரு மரங்களும் வெவ்வேறான கோணங்களில் கொண்டிருக்கும். கோணங்கள் இனங்களில் வேறுபாடு, அந்த இனங்களில் மட்டுமல்ல அந்த வெவ்வேறான கோணங்கள் அமையப்படுவது. வேப்ப மரத்தில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கும். ஒரே மாதிரி எல்லாருமே ஒரே மாதிரி இருக்காது அப்பழுக்கற்ற முறையில. இறைவனுடைய யுனிக் என்னண்டா, அந்த மரத்துல ஒரு கிளையில பல லட்சக்கணக்கானவோ அல்லது பல ஆயிரக்கணக்கான இலைகள் இருந்தா ஒவ்வொரு இலைகளுக்கு உள்ளும் ஒரு ரேகையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த ரேகையை வெளிச்சத்தில் வைத்து பார்த்தால் நமக்கு தெரியும். ஒவ்வொரு ரேகையுமே அல்லாஹ் யுனிக்காக படைச்சிருக்கிறார். ஒரு ஆண்டுக்கு 1 செட்டில்லியன் பனித்துகள்கள் பெய்கிறதா. ஆனால் அந்த பனித்துகள்களில் ஒவ்வொரு துகள்களிலுமே அல்லாஹ் ஒவ்வொரு துகள் தானே 10ஓடு 11 அல்லாஹ் படைக்கையில இன்னல்லாஹ அஹ்ஸனுல் ஹாலிகீன். ஒவ்வொரு பனித்துகள்களும் வெவ்வேறான வரைபடத்துடையவையாக இருக்கிறது. ஸ்னோ இமேஜஸ் கூகுள்ல நீங்க சர்ச் பண்ணி பார்த்தா ஒவ்வொரு பனித்துகள்களுக்கும் வெவ்வேறான தோற்றத்தை கொடுத்திருப்பாங்க. நம்மளால பார்க்க இயலாம், மைக்ரோஸ்கோப்பால தான் பார்க்க இயலும். அப்படியான இறைவன், யுனிக்காக படைக்கிற இறைவன். கிட்டத்தட்ட 1 செட்டில்லியன் 46-50 சைபர்கள் பின்னாடி போகும். அந்த அளவுக்கு பெரிய இலக்கம். அல்லாஹ் ஒன்றோடு ஒன்றை ஒரு மாதிரியாக படைக்கவில்லை, வெவ்வேறானதாக படைச்சிருக்கிறார். மனிதா, இப்படி படைத்த அல்லாஹ் அழகிய படைப்பால் இந்த ரப்புல் ஆலமீன் சொல்றா, அட லகது கலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். எல்லாத்தையும் விட மனுஷன் ஒன்னா பார்த்து பார்த்து அழகா படைச்சிருக்கிறேன். ஆனா மனிதா, அடுத்த வசனம் சும்மா ரததுனாஹு அஸ்வர சாஃபிர். ஆனா உன்னை நான் பார்த்து பார்த்து ரொம்ப அழகா படைச்சேன். ஆனா நீ தாழ்ந்தவனிலும் தாழ்ந்தவனிலும் தாழ்ந்தவனா, எத்தனை தாழ்ந்தவனாலும் போட்டுக் கொள்ளலாம். தாழ்ந்தவனிலும் தாழ்ந்தவனாக நீ ஒன்ன மாற்றிக்கிட்ட. உன்னை நான் உயர்த்தி இருக்கிற, கல்வால் உயர்த்தி இருக்கிற, உன்னை உள்ளத்தால் பலப்படுத்தி வச்சிருந்த. ஆனா எனக்கு அதெல்லாம் வேண்டாம், கவலை வேண்டாம், எனக்கு வேணும். ஒரு கவலை முடிஞ்சிட்டுண்டா அடுத்த சந்தோஷத்துக்கு போகலாம் இல்ல மாட்டோம். வேற என்ன கவலையான விஷயம் இருக்கு, இந்தா வச்சுக்கோ, இதை பத்தி யோசி. இன்னைக்கே ஒருத்தன் காலையில என்ன பார்த்து சிரிச்சான். இன்னைக்கே ஒருத்தன் காலையில என்ன பார்த்து நான் சலாம் சொல்லல, அவன் என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி ஏன் போனான். திடீர்னு ஏன் செருப்பு அந்துச்சு, திடீர்னு நான் போகும்போது எதுக்கு என் காலில் முள்ளு குத்திச்சு, திடீர்னு எதுக்கு கல் என் மண்டையில வந்து உளுந்துச்சு, எதுக்கு காக்கா எச்ச என் தலையில உளுந்துச்சு. இப்படி எதெல்லாமோ வச்சு யோசிச்சு, அட உனக்கு நீ நிம்மதியா இருக்க கூடாது, இந்த இதை வச்சுக்கோ. ஷைத்தான் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், எவன் ஒருவன் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை விட்டும் தூரமாகுகிறானோ அவனிடத்துல ஷைத்தான் நெருங்கி விடுகிறான். நெருங்கிட்டா என்ன, அவன் மூஞ்சில சிரிப்பே வராது, இருட்டடைஞ்சி கரிமுடிச்சு கசம்புடிச்ச முகமாவே இருக்கும். காரணம் என்னண்டா, அவன் வாழ்க்கையை அல்லாஹ் எவ்வளவோ கொடுத்திருப்பான், நோ ரிக்ரேஷன்ஸ். திரும்பி பார்த்து இறைவன் எவ்வளவு எனக்கு தந்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அலா குல்லி ஹால் என்று சொல்பவர்கள் எத்தனை பேர்கள் நம்மில. நான் சொல்லி இருக்கிறேனா அன்பானவர்களே, வாழ்க்கையின் சில தருணங்கள்ல இதெல்லாம் என்னால கடந்துட இயலுமா, இதெல்லாம் என்னால முடிச்சிட முடியுமா, இதெல்லாம் இந்த வாழ்க்கையில சாத்தியம் ஆயிருமா, நடக்கிறது ஈஸியா நடந்துடுமா அப்படிலாம் நான் நினைச்சு கவலைப்பட்டதெல்லாம் எப்படி அல்லாஹ் இலகுவா நம்மளை கடத்தி கொண்டு வந்து சேர்த்திருப்பான். ஆனா
எப்படி இதை கடந்தோம்? இதுக்கு வாய்ப்பே இல்லையே. இது யார் செஞ்சிருப்பா? அப்ப என் ரப்பு பக்கத்துல தானே இருக்கிறா. அல்ஹம்துலில்லாஹ் இறைவா, நீ எல்லாவற்றையும் எனக்கு இலகுபடுத்துற. நீ மிகப்பெரிய கருணையால கிருபையால. புகழ்ந்திருக்கிறோமா? குறைவு. அன்பானவர்களை, எவ்வளவு பெரும் அடி வாங்கினாலும் ஈஸியாக இறைவனது நெருக்கம் இருந்தா நம்முடைய கல்வி உடையாம, நம்முடைய உள்ளம் கலங்காம புத்துணர்வோடு எண்ணிக்கையே. உவமை, உஹது யுத்தத்துல பெருங்கொண்ட அடி விழுந்த ஒரு யுத்தம் இஸ்லாமியர்களுக்கு நமக்கு தெரியும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலில் முள் தைத்தாலே உசுறு போனாலும் பரவாயில்லை, அவர்களுக்கு அந்த வேதனை வந்துடக்கூடாது நினைக்கிறவங்க சஹாபாக்கள். அப்படியான அந்த நபித்தோழருக்கு, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அவ்வளவு அடி, நபித்தோழர்களுக்கும் கடுமையான அடி. ரத்தத்தோடு குன்றுகளுக்கு மேல் ஏறி நின்று கொண்டு ஒவ்வொருவரும் மயக்கமுற்று கிடக்கிறார். கடுமையான வழி, தூதருடைய மேனியில ரத்தம், பலர்கள் மயக்கமுற்று கிடக்கிறாங்க, பலருடைய கையில காலில். சஹாபாக்களே, இவர்களுக்கு பதில் சொல்ல உங்களுக்கு விருப்பம் உண்டா? அடிஞ்சி துவஞ்சி எந்திக்க முடியாம கைகாலை இழந்து இரத்த கோரையோட நிந்தித்து பார்த்தா உலகமே சுத்துது. அப்படியான ஒரு திணிசுல அவருடைய உடலும் மனமும் இருக்கிறது. ஆனா இறைவன் நெருக்கம் பாருங்க. சுப்ஹான ஜல்ல வஅலா உலுவல் ஹுபல் என்று சொல்லிட்டு சொல்கிறாரு, எங்க கிட்ட லனா ஹுபல், எங்களிடத்துல உயர்ந்த கடவுள்கள், பாதுகாக்கிற கடவுள்கள் இருக்கிறார்கள். உடனே இந்த நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு மௌலானா வலா மௌலானா, எங்களுக்கு பாதுகாவல நாடாட அல்லாஹ் இருக்கிறான்டா, உனக்கு அல்லாஹ் இல்ல, உன் ஹுபல்டா இருக்கிற. அடி வாங்கி மேல இருக்கிறான், ஏறி வந்து அடிக்க முடியுமாண்டா? முடியும். பல வாசகங்களை எதிராகவே பேசுகிறார். இறைவனுக்கு தோதுவாக இறைவனை விட்டுக் கொடுக்காமலே நெருக்கி பேசுகிறார்கள் சஹாபாக்கள். உடனே அபூ சுஃபியான் ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணி, பயண கூட்டத்தை ரெடி பண்ணி, அப்பா இந்த உட்கார்ந்து இருக்கான்ல அவன்கிட்ட போய் சொல்லு, வந்து ஒரே அடி அவங்கள முடிச்சிருவோன்னு சொல்லு. இந்த நபியும் பொழைக்க மாட்டாரு, கூட இருக்கிற நபி தோழர்களும் பொழைக்க மாட்டாங்க அப்படிங்கிறத தெளிவா அவன்கிட்ட சொல்லிரு அப்படின்னு ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணி அனுப்புறார். கூட்டம் போய் சொல்லுது, அடி வாங்கி கிடக்கிறார். எப்பா திருப்பி வர்றாங்கப்பா, இதோட முடிஞ்சிட்டு நினைச்சு சந்தோஷப்பட்டுறாதீங்க, போயிடாதீங்க, திருப்பி வரானோ, உங்களை விட மாட்டானோ, இதான் வாய்ப்புன்னு நினைச்சு உங்களை ஒட்டுமொத்தமா அழிக்க வரான், உங்களை பயமுடுத்த வந்தான். நீங்க உடனே பயந்துட்டீங்க. அல்லாஹ் சொல்லல, فَخْشَوْهُمْ فَزَادَهُمْ إِيمَانًا, உங்களுக்கு பயம் அதிகரிக்கல, ஈமான் அதிகரிச்சு. فَزَادَهُمْ إِيمَانًا وَقَالُوا حَسْبُنَا اللَّهُ وَنِعْمَ الْوَكِيلُ, அடே எங்களுடைய இறைவன் எங்களுக்கு போதுமானவன்டா, அவன் எங்களை பாதுகாப்பான்டா. ஓ சகோதரர்களே, வாழ்க்கையின் மிச்ச நெருக்கமான ஒரு நெருக்கடி, எப்படி தப்பிக்க முடியாது, எந்த வழியும் இல்லை என்கின்ற ஒரு நெருக்கடி இருந்தாலும் முன்னாடி அப்படியே பெரும் பெரும் நெருப்பு குண்டம் எரிந்து கொண்டிருக்கிறது, பக்கவாட்டுகளில் எந்த வழியும் இல்லை. ஆனா ஒரு பூனை நுழைகிற அளவுக்கு உண்டான இடத்தை அல்லாஹ் கொடுத்திருப்பா. ஆனா அதுல நீ நினைச்சா மனசு வச்சா நுழைஞ்சு போக இயலும்ன்ற வழி அல்லாஹ் நோன்றுவான். எவன் ஒருவன் எல்லா நெருக்கடி, இதை விட பெரிய பிரம்மாண்டமான நெருக்கடி இருக்கும் போது, இறைவா இது என்ன நெருக்கடி, ஏன் இப்படி இருக்கு, நீதான் எனக்கு இதை கிளியர் பண்ணி தரணும், சரி செஞ்சு தரணும். தரமாட்டான் இருக்கா, ரொம்ப குறைஞ்ச வட்டியில தான் தர்றான், அவட்ட கேட்டு வாங்கிடுவோம் நினைப்ப, தப்பிச்சிடலாம். எங்க தற்காலிக தப்பிப்பு, இங்கேயும் மாட்டுவோம் அங்கேயும் மாட்டுவான். அல்லாஹ்ட்ட பொறுப்பை ஒப்படைத்தால் அல்லாஹ் எல்லாவற்றையும் இலகுவாக்கி தருவான். அன்பானவர்களே, அதற்கு மிகப்பெரிய உதாரணம் சௌரு குகையில நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூந்து இருக்கிறாங்க.
அபூபக்கரும் பூந்திருக்கிறார் ரலியல்லாஹு அன்ஹு. இருக்கிற வேலையில நமக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல, பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. அவன் கொண்டுடணும், எப்படியா முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டுடணும், முடிச்சிட வேண்டியதா, தலையை வாங்கி BMW வாங்கிட வேண்டிய தாண்டு சவ் போட்டோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சாங்க செருப்பை பார்த்தா கூட நம்ம முடிஞ்சோம் உண்டு, அவங்களோட செருப்பை பார்த்தா அவங்களோட காலை நோண்டுனா கூட முடிஞ்சோம் உண்டு. ஆனா அபூபக்கர் உலகத்தை பார்த்தா, அந்த சூழ்நிலையை பார்த்தா, அந்த சூழ்நிலைக்குள்ள அந்த கவலைக்குள்ள ஆழ்ந்து கண்ணீர் சிந்திட்டார். நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீரை பார்க்கிறா. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, ஏனப்பா அழுகிறா? யா ரசூலல்லாஹ், கிட்ட நெருங்கிட்டாங்களே, குனிஞ்சிட்டா முடிஞ்சு போச்சே, இறைவன் நம்மை பாதுகாக்க வேண்டும், இப்படி நெருங்கி விட்டார்களே, நம்மை முடிச்சிருவார்களோ, எந்த உயிரை கூட எனக்கு பிரச்சனை இல்லை யா ரசூலுல்லாஹ், கூட உசுருக்கு என்னால ஆயிட்டுண்டா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலங்கையில அல்லது கத்தையில கைய பெசையில மண்டை போட்டு சொரியையில நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்ச வண்ணமா சொன்னாங்க, என்ன அபூபக்கரே, நம்ம 2 பேர் தான் இருக்கோம்னு நினைக்கிறீங்களா? அல்லாஹு தாலிதுகுமா, இதாங்க நெருக்கம். நினைச்சிருக்கிறோமா? மனைவியும் நாமும் ரூம்ல உட்கார்ந்துட்டு நம்ம கஷ்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கிற நேரத்துல 3வது அல்லாஹ் இருக்கிறான். அட அல்லாஹ், அவனையும் உட்கார வச்சு, இறைவா நீ தான் செய்யணும், இவ்வளவு பெரிய நெருக்கடியில எங்களுக்கு இருக்கு, கடன், ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கினேன், இந்த கடனை சீக்கிரமா கொடுக்கணும், காலத்தவணை இவ்வளவு கொடுத்துருந்தா காலத்தவணை முடிஞ்சிட்டு, நாளைக்குள்ள காலத்தவணை முடியுது, ஏன்னா எனக்கு நீ தான் எப்படியாவது கிளியர் பண்ணி தரணும், நீ எப்படியா எனக்கு முடிச்சு தந்து நீ தான் தரணும், எனக்கு வேற வழி இல்லை, சொல்லிட்டு போ, என்ன குறை? அப்படி கேட்கிறேன்னா அல்லாஹ் வருத்தப்படுறா. கேளுங்கிறான். எத்தனையோ இடங்கள்ல, குர்ஆன்ல பல இடங்கள்ல, இல்லாஹுவ ராபியுஹும் வலா ஹம்ஸத்தின் இல்லாஹுவ சாதிஸுஹும், 2 பேர் இருந்தா 3வது நான் இருக்கிறேன், 3 பேர் இருந்தா 4வது நான் இருக்கிறேன், 5 பேர் 4வது நான் இருக்கிறேன்பா என்று சொல்லும் என்ற கேளு. அன்பானவர்களே, இறைவன் நம்மை ஒரு காலம் கைவிடவே மாட்டான். நம்மை கைவிடுவதை அல்லாஹ் விரும்புவதே இல்லை. பல குர்ஆனினுடைய வசனங்கள்ல அல்லாஹ் நமக்கு திருப்பி திருப்பி அதை சொல்றான். ஆனா நல்ல கவலையில அப்படியே ஆழ்ந்துட்டு இறைவனை மறந்துடும். ரிக்ரெட்னு செஞ்சு பாருங்க. உங்க லைஃப் அப்படியே ஸ்டாப் பாஸ் பண்ணிட்டு கொஞ்சம் பேக்வேர்ட் போங்க, பின்னாடி அப்படி போங்க, உங்களோட வாழ்க்கையை சிந்திச்சு பாருங்க, எப்படி எப்படிலாம் என்னென்னதெல்லாம் கடந்து வந்தோன்னு பாருங்க, இது நம்மளால ஏன்றிருக்குமான்னு பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல ஒரு பெண் வருவாங்க. அந்த பெண் அடிக்கடி சொல்ற வார்த்தை, وَيَوْمَ الْوِشَاحِ مِنْ أَعَاجِيبِ رَبِّنَا أَلَا إِنَّهُ مِنْ بَلْدَةِ الْكُفْرِ أَنْجَانِي. இது அடிக்கடி பாடுவாங்க. அன்றைக்கு மட்டும் எனது வாழ்க்கையில் இந்த பறவையின் நிகழ்வு நடக்காவிட்டால் எனது வாழ்க்கை எப்படியோ மாறி போயிருக்கும் என்று அடிக்கடி பாடக்கூடிய ஒரு நபித்தோழி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அடிக்கடி இந்த வீட்டுக்கு வந்து இதை பாடுறாங்களே, என்ன காரணம் கேட்போம்னு கேட்கிறாங்க. கேட்கையில அந்த பெண் சொல்றாங்க, முன்பு காலத்துல இஸ்லாம் ஏற்பதற்கு முன்பாக ஒரு தூரத்துல ஒரு பிரதேசத்துல ஒரு வீட்டுல வேலைக்காரியா இருந்தேன். அப்படி வேலைக்காரியா இருக்கையில அவங்க என்ன வேலைக்காரியா பாவிக்கையில மாற்றாக என்ன ஒரு குடும்பத்தாளியாக பாவிச்சாங்க. நெருங்கிய ஒரு உறவை போல என்னோடு நடந்து கொண்டாங்க. என்ன உம்மாவா, என்ன வாப்பாவா, என்ன மகனா மகளா, இப்படி நடந்தாங்க. நான் ஒரு வேலைக்காரி, நான் ஒரு அடிமை பெண், எனக்கு குடும்பம் இல்லை அப்படின்ற சிந்தனை எல்லாம் எனக்கு இல்லாத அளவுக்கு என்ன பாதுகாத்து வந்தாங்க. அந்த வீட்டுல ஒரு புள்ள பிறக்குது. அந்த புள்ள பிறக்கையில அந்த பிள்ளைய பார்த்து ரொம்ப புருஷ நம்ம பிள்ளைய போல எடுத்து தூக்கி அங்கலாச்சி கொலாவி குஞ்சி இப்படி தூக்கிட்டு அடிக்கடி உலா வருவாங்க அந்த பெண். அன்றைய காலத்துல பிள்ளைகள் பிறந்தா இறைச்சிகளுக்கு மேல் இருக்கிற தோலை பதப்படுத்தி அந்த பதப்படுத்தப்பட்ட அந்த தோலுக்கு மத்தியில நவரத்தினங்களை குறித்து அந்த நவரத்தினங்களை அப்படியே அந்த பிள்ளைகளுக்கு அணிவித்து விடுவது என்பது அன்றைய காலத்தின் வழிமுறை. இந்த பெண் அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற வேளையில அந்த ஆபரணம் துளைந்து விடுகிறது. பிள்ளையோட ஆபரணம் துளைந்த உடனே வீடுகளில் இருக்கிற வீட்டாளர்கள் அங்கங்கே தேடுகிறார்கள், எங்கே அந்த ஆபரணம் என்பதாக.
தேடுகிறார்கள் தேடுகிறார்கள், கிடைக்க மாற்றத்தில்லை. எப்போதும் ஒரு ஆள் இருப்பார்கள், சில சில குடைவல்களை, சில தேவையில்லாத கருத்துக்களை சொல்லி சந்தேகங்களை ஏற்படுத்தக்கூடியவர்கள். அதுபோல ஒருத்தர், இந்த புள்ளைய இவதான் அடிக்கடி தூக்கிட்டு அலைகிறா, ஒருவேளை இவ ஏதாவது அப்படின்ட்டார். அந்த குடும்பத்தார்கள் இவருடைய முன்னிலை பின்னிலை, இவள் என்னோடு எப்படி நடந்திருக்கிறார், இவள் யார், இவருடைய பழக்க வழக்கம் என்ன அப்படிங்கிறது அந்த வீட்டார்கள் கொஞ்சம் யோசிக்க மறந்து அந்த பெண்ணிடம் சலனமே இல்லாமல், நீதான் அந்த பிள்ளைய அடிக்கடி தூக்கி நடந்தா, இந்த ஆபரணத்தை நீ எதுவும் நடிச்சியோ அப்படின்னு கேட்கிறா. அந்த பெண்ணால் அதை தாங்கிக் கொள்ள இயலையில முடியாம அடுத்த கட்டம் அதை யோசிக்க அவங்களுக்கு மனசு தாங்கல. அதுக்குள்ள உன சோதிக்கணும் தான், எல்லாத்தையும் நிக்க விட்டு முற்றம் என்று சொல்வார்கள், முற்றத்துல நிப்பாட்டி ஆடைகளை எல்லாம் உறிஞ்சி எங்க அந்த ஆபரணம் எங்கன்னு தேடுறான். தேடுற வேலையில உடம்புல உள்ள ஒட்டு துணி எல்லாத்தையும் கலட்டியாச்சு. கலட்டின பின்னாடி ஒரு பருவ கிழக்கேன்னு மேக்க பறக்குது. அது காலில தோல் இருக்கு, அந்த தோல்ல ஆபரணம் பதிச்சிருக்கிற நகை காலில் இருக்கு. அவன் தேடிக்கொண்டிருந்த ஆபரணம் படித்த நவரத்தினங்கள் படித்த ஆபரணம் அப்படி இருக்கு. அது தூக்கிட்டு போய் உட்கார்ந்து மேல அது அழகா உட்கார்ந்து கொத்துது. அப்படியானது பசி அவன் வேளாது. அப்போ அதை பார்த்த உடனே என் குடும்பத்தார்கள் எங்க பொருந்த போடுறீங்க, அந்த இருக்கு அந்த இருக்கு. உடனே எல்லாரும் அவங்கிட்ட வந்து, அல்லாவுக்காக என்னை மன்னிச்சிருமா, நான் தெரியாம செஞ்சிட்டோம், உன்னை யோசிக்கல, உன்னை பத்தி முன்ன பின்ன யோசிக்கல, அப்படித்தானங்க. யாரு 1008 நன்மை செஞ்சிருப்பார், பிழை செஞ்சிருக்க கூட வேண்டாம், பிழை செஞ்சிருப்பாரோ சந்தேகம் வந்துட்டா அவன் மானத்தை போஸ்டர் அடிச்சு வெளியே ஒட்டிடுறான். பகிர ஏழுதா அடைய மனசு ரொம்ப பாரமா இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு அமானிதமான விஷயத்த ஒரு நண்பன் நினைச்சு ஒருத்த பகிர ஏழுதாண்டா, இவன் என்ன செய்யறான்டா, அட அமானிதமா வச்சுக்கோண்டு 25,000 பேர்ட்ட பகிர்ந்துடுறான். அமானிதமா வச்சுக்கோ என்ன, அமானிதமா வச்சுக்கோ என்ன, அமானிதமா வச்சுக்கோ என்ன, மானம் போச்ச. அன்பானவர்களை, அல்லாஹ்வை நெருக்கி வைங்க, அவன்கிட்ட பகிருங்க. அவன் அமானிதத்துக்கு மோசடியே செய்ய மாட்டான். ஆனா அவனை விட்டுட்டு தானே எதிர்பார்ப்புகளை ஏமாற்றுகிற மனிதர்களை நாம நம்புறோம். என்ன நம்புறோம், என்ன நம்ப தேவையில்லை, அல்லாஹ்வை நம்புவோம். அவன் நெருக்கத்துக்கு அவன் அமானிதத்துக்கு மோசடி செய்ய மாட்டான், நம்பிக்கைக்கு மாற நடக்கவே மாட்டான். அது சொன்ன உடனே அந்த அண்ணவர்களுடைய உரை கேட்கப்படுகிறார், செவிகளில் உழுகிறார். உயர்வு தாழ்வு இல்லை, வர்க்க பேதம் இல்லை, மனிதர்களுக்கு மத்தியில எந்த பாகுபாடும் இல்லை. இஸ்லாமிய மார்க்கம் வெறுமன கொள்கை அல்ல, அது வாழ்க்கையின் யதார்த்த நிலையை புரிய வைக்கிற மாபெரும் திட்டவட்டமான இறைவனது திட்ட வகுத்தல் என்பதை விளங்கிக் கொண்டு கண்மணி நாயகத்தின் கரத்தில் வந்து ஷஹாதா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மொழிகிறார். இந்த பெண் ரிக்ரெட் செஞ்சா, அன்பானவர்களை, இப்படி ரிக்ரெட் செஞ்சிருக்கிறோமா? அவன் கிட்ட இருந்து எப்படி நம்மளை பார்த்துட்டு இருப்பான். அட யோசிச்சியா, அவனுக்கு எவ்வளவு தந்த, எவ்வளவு செஞ்சிருக்கிற, என்ன பத்தி யோசிச்சு, என்ன புகழ்ந்தியா, அல்ஹம்துலில்லாஹ் சொன்னியா, பார்த்துக்கிட்டே இருக்கான், என்கிட்டதான் இருக்கிறான். அன்பானவர்களை, அல்லாஹ்வோட பேசுங்க, அவன்கிட்ட பேசி பாருங்க, உங்களுக்கு கவலையே இருக்காது. அவன் சிறந்த வடிகால், கவலையின் சிறந்த வடிகால். அவன் நம்பிக்கை மோசடி செய்ய மாட்டான். மனிதர்களிடத்தில தேவையற்ற எதிர்பார்ப்புகளை தயவு கூர்ந்து வைக்காதீர்கள். அது உங்களை பெற்ற பெற்றோர்களாக இருக்கலாம், நீங்கள் பெற்ற பிள்ளைகளாக இருக்கலாம், உங்களோட வாழ்க்கையின் பிரதான பகுதிகளில் உங்களோடு வாழப்போகிற மனைவியாக இருக்கலாம், உங்களோடு இடை சேர்ந்த நண்பர்களாக இருக்கலாம். அவசியமற்ற எதிர்பார்ப்புகளை அவர்களிடத்தில் வைத்திடாதீர்கள். இறைவன்
ஒரு காலம் உங்களுடைய எதிர்பார்த்து கார் வாங்கித்தான் நான் ஓட்டோன்னு கேட்டா எனக்கு 1000 கார்கள் வாங்குவதற்கு அல்லாஹ் தகுதியையும் பறக்கத்தையும் தந்திருந்தாலும் கூட நான் அந்த காரை என் பிள்ளைக்கு வாங்கி கொடுத்தேன்டா நான் நல்ல தகப்பன ஆக மாட்டேன். நீ அவசியமற்று அளவு கடந்து இறைவனத்தை தாராளமா கேளு. அனுபவிக்கிற வாய்ப்பையும் அனுபவிக்கிற தாக்கத்தையும் அல்ஹம்துலில்லாஹ். அன்பான ஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன ஒரு சின்ன செய்தி சீக்கிரத்தில் முடிச்சிடுறேன். ஒரு சிறந்த ஹதீஸ், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இது பலருடைய வாழ்க்கையிலும் நடக்கவிருக்கிற நிகழ்வாக கூட இருக்கலாம். நல்லதை அல்லாஹ் நமக்கு கபூல் செய்து தீயதை விட்டு நம்மை விளக்கிட வேண்டும். சஹீஹான செய்தி, நாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹீஹான பதியக்கூடிய செய்தி. மனில் தமஸ ரிதல்லாஹி பிஸஹத்தின் நாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வ அர்தா அன்ஹு நாஸ். எவர் ஒருவர் அல்லாஹ்விற்கு பொருத்தமான செயலை செய்ய வேண்டும் என்று விரும்பி அந்த விரும்புகின்ற அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக செய்ய வேண்டும் என்று செயலை விரும்பி அல்லாஹ்வுக்காக செய்யறான். ஆனா அல்லாஹ்வுக்காக செய்யற அந்த செயலை மக்கள் விரும்பாம அது வெறுக்கக்கூடியதா இருக்கு. மக்கள் வெறுக்கிறாங்க. நீங்க எங்க இப்ப தாவா செய்றீங்க, நீங்களா இவங்க கிட்ட போய் எங்க மார்க்கத்தை சொல்றீங்க, ஏற்றுக்குறாங்களா? அதெல்லாம் சொல்லாதீங்க, தேவையில்லாத குழப்பத்தை உண்டாக்காதீங்க. ஹிக்மத்தான முறையில மார்க்கத்தை சொன்னாலும் இப்படி சில செய்யறாங்க. அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேணும், அதுக்காக நான் செய்யறேன் அப்படின்னு செஞ்சாலும் முதல்ல மக்கள் உங்களை வெறுப்பாங்க. அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக ஒரு செயலை செய்யறோம், செஞ்ச பின்னாடி மக்கள் உடனே நம்மள மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் இவ்வளவு ஒரு புனித செயல், உங்களை போன்ற ஒரு நன்மை செய்ய ஒரு உலகத்தில் உண்டா, இதெல்லாம் தூக்கி சுமந்துக்கிட்டு உங்களுக்காக துஆ செய்ய மாட்டார். எந்த எதிர்க்க இயலுமோ அந்தந்த அளவு எதிர்ப்பார். மக்களுடைய எதிர்ப்பு உங்களுக்கு கிடைக்கும், கோபம் கிடைக்கும். ஆனா அல்லாஹ்க்காக செஞ்சீங்க இல்லையா, ரலியல்லாஹு அன்ஹு, உங்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்வான். உங்க அருகாமையில இருந்து உங்களோட அல்லாஹ் நம்மளை பொருந்திக் கொள்வான். அதை செஞ்சா பின்னால் பாருங்க செய்திய, உங்களை தூற்றுனாங்களே, உங்களை கேவலப்படுத்தினாங்களே, உங்களை விமர்சனம் செஞ்சாங்களே, எந்தெந்த எல்கைக்கெல்லாம் போய் உங்களை அழிக்கணும் நினைச்சாங்களே, அவங்களெல்லாம் உங்களை பொருந்தி கொள்ள ஆரம்பிச்சிருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. அடுத்ததா சொல்றாங்க, சூப்பரான ஒரு புரிய வேண்டிய விஷயம். மனில் தமஸ ரிதன் நாஸ், எவர் ஒருவர் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக அல்லாது இதை செஞ்சா மக்கள் நம்மளை உயர்த்திடுவாங்க, நமக்காக பெரிய சிபாரிசு பண்ணுவாங்க, நம்மளோட நெருங்கி நம்மளை தாம் தூம்னு ஆக்கி நல்ல அப்படியா பெருசா ஆக்கிடுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்போட மக்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக ஒரு செயலை நான் அரங்கேற்றினா மக்கள் உங்களை நேசிச்சிருவாங்க. பிஸஹத்தில்லா, அல்லாஹ்வோட கோபம் நமக்கு கிடைச்சிரும். அல்லாஹ் பாதுகாக்க, அல்லாஹ்வுடைய கோபம் கிடைச்சிரும். சஹிதல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் கோபப்படுவான். நீ எந்த மக்களை உன்னை உயர்த்தணும், எந்த மக்கள் உன்னை பாராட்டணும் செஞ்சியோ, உன்னை பல மடங்கு பிஸஹிதன் நாஸ், பின்பு அந்த மக்களே உன்னை இழிவுபடுத்தி ஏளனப்படுத்தி உன்னை அழித்து ஒழித்து விடுவார்கள். அன்பானவர்களே, என் ரப்பு என் பக்கத்துலதான் இருக்கிறா, அவ என்கிட்ட நெருக்கமா இருக்கிறா, அவன் கவனிச்சுட்டு இருக்கிறா, அவன் பொருத்தத்துக்காக நான் ஒண்ணு செஞ்சிட்டேன்டா, மக்கள் வெறுத்தாலும் அவன் பொருத்தம் கிடைச்ச பின்னாடி வெறுத்த மக்களுடைய பொருத்தமும் கிடைச்சிரும். ஒரு கால் இறைவனது வெறுப்பு கிடைச்சாலும் பரவாயில்லடா, மக்களுடைய பொருத்தம் நமக்கு பெருசு அளவு தேவை அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் அரங்கேற்றுனா முதல்ல அல்லாஹ் வெறுப்பா, தாம்பூன்னு தூக்குனா இல்லையா, அப்படி தூக்கி தமால்னு போட்டுருவான். போட்ட இடத்துல எங்க இருக்கான்னு தேட முடியாத அளவுக்கு சின்ன பின்னமா செதறுண்டு கிடப்பா. இப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப தெளிவா சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய பொருத்தம், அல்லாஹ்வுடைய நெருக்கத்துக்காக நீங்க துன்யாவுல ஒரு செயலை செஞ்சீங்கண்டா அது போதும். அல்லாஹ் உங்களை பொருந்திட்டாண்டா உலகத்துல எல்லாரும் நம்மளை பொருந்தி கொள்வான். ஆனா சீக்கிரமா நடக்கும்னா சீக்கிரமா நடக்காது. ஒன்னு நல்லா டெஸ்ட் பண்ணுவான், எவ்வளவு காலம் நீடிச்சுக்கிறா, உன் வேலிடிட்டி என்ன, வேலிடிட்டி பார்த்துட்டு இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, இறங்கி ஓடிடுவோமே. இப்படி ஓடிட்டா பின்னாடியே ரலியல்லாஹு பின்னாடி ஓடிப்போம். ரலியல்லாஹு அன்ஹு மேல அல்லாஹ்வுடைய பொருத்தம் வராது.
இந்த மக்களுக்கு ஆசை கொண்டா முடிஞ்சிருச்சு. அன்பானவர்களே, உலக ஃபேமஸ் ஆகணும்டா, உலகத்துல எல்லாருடைய துவாவும் கிடைக்கணும்டா, அல்லாஹ் உங்களை நேசிக்கும். அல்லாஹ் நேசிச்சா மலக்கு நேசிச்சிருவான். மலக்கு நேசிச்சா யாரெல்லாம் துவாவுக்கு பாத்திரமா இருப்பார்களோ அவர்கள் எல்லாரையும் நேசிக்கும்படி மலக்குகள் ஏவுவார்கள். இது நமக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். துவா செய்வீங்களா? அல்லாஹ் நெருக்கிடுவோமா? கிட்ட நெருக்கி பேசுவோமே, கொஞ்சம் பேசுங்க. மற்ற யார்ட்டையும் பேசுவோம். அவன்கிட்ட பைத்தியம் நினைப்பான், நினைச்சிட்டு போறான். அவன் நம்மளை புரிஞ்சு கொண்டா போதும். அவன்கிட்ட பேசுனா நடு ரோட்ல உட்காந்து, அதாவது அல்லாவே நான் இன்னைக்கு காலைல டீ குடிக்க போனா டீல கொஞ்சம் சுகர் கம்மி, அந்த கடைக்காரன் ஒழுங்கா இல்ல, அவன் ஆளை மாத்தணும்னு நினைக்கிறேன், நீ கொஞ்சம் மாத்தி விட்டுரு, இப்படி எல்லாம் வேண்டாம் ரொம்ப. ஏன்னா அது உண்மையில அடுத்தது பச்சை கலர் வேன் வந்துடும். மேப்படி எங்கதான் இருக்கான், 3வது 30வது பேர் தூக்கிட்டு போயிருவாங்க, பூசிதான். அல்லாஹ் பாதுகாக்கணும். தனிமையில பேசுங்க அல்லாஹ்வோட. ரசூலுல்லாஹி பதில் காலத்துல கையேந்தி கேட்டான். பதில் காலத்துல எல்லாமே சண்டை பிடிச்சு எப்படியே வச்சு அடங்கிருங்கப்பாங்க அங்க சொல்லல. இறைவா உன்ட்ட நான் பேசுறேன் கேளு, இந்த வணங்குற இந்த இருக்காங்க பாரு, இவங்க அணுகிட்டான அடுத்தது உன்னை வணங்குறதுக்கு ஆள் இருக்காரு, பாத்துக்கோ. பார்த்த கடிசா தெரியுது, என்ன அல்லாஹ்ட்ட இப்படியா பேசுறது? அல்லாஹ் என்ன நண்பன் பக்கத்துல இருக்கா, அவட நான் எப்படி பேசுவேன்? நீ தான் கேட்க சொல்றானே. இறைவா எப்படியா தந்துறன்னு நீ தா, எனக்கு வேணும், தரமாட்டியோ நீ தாட்டி ஆத்துருவா, எதுக்கு படைச்ச, நீ தானே படைச்ச, என்ன இதா உரிமையா கேளுங்க, ரப்பு உரிமையா கேட்போம் இன்ஷா அல்லாஹ். அன்பானவர்களே, மார்க்க பணிக்காக உழைத்த ஒரு சகோதரர் அறிவிப்பு செய்ய சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் மிகப்பெரும் தாராளமான மனதுக்காரர்கள் என்பதனால் உங்களை நம்பி ஒரு செய்தியை தந்திருக்கிறார்கள். திருப்பூரில காஜா மொய்தீன் என்கின்ற ஒரு சகோதரர் 6 மாதங்கள் முன்பாக வஃபாத் ஆகிவிட்டார். மார்க்க பணியில் மிகச்சிறந்த உழைப்பை செய்தவர். ஒரு பள்ளி நிறுவுவதற்கு காரணமாக இருந்த கடுமையான உழைப்பு போட்ட ஒரு சகோதரர் காஜா மொய்தீன். அவருடைய குடும்பத்தில் 3 பிள்ளைகள், மனைவி, தந்தை, தாய் இருக்கிறார்கள். வஃபாத் ஆகிவிட்டார். இவருக்கு அல்லாஹ்வினுடைய கருணையால் அல்லாஹ்விடத்தில் நாம் உதவியை எதிர்பார்த்து அவர்களுக்காக நாம் உதவி செய்ய வேண்டும். எவர் ஒருவர் தனது சகோதரனுடைய ஹாஜத்தை நிறைவேற்றி கொடுப்பாரோ அல்லாஹ் அவருடைய ஹாஜத்தை மறுமையில் நிறைவேற்றுகிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் இந்த சகோதரனுக்காக உங்கள் வஃபாத் ஆகிவிட்டார், அல்லாஹ்வுக்காக உழைத்தவர், நாம் தான் அவர்களுக்காக முடிந்ததை கொடுக்க வேண்டும். அது அவருக்கானது அது மட்டுமல்ல, நமக்கானது, நமது உயர்வுக்கானது. மறுமையில ரிசல்ட்ட பக்காவா அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். அப்படியான ஒரு நிலையில அல்லாஹ் நம்மை யாவரையும் உயர்த்தட்டும். இந்த சகோதரனுக்காகவும் இந்த சகோதரனுடைய குடும்பத்திற்காகவும் துஆ செய்யுங்கள். இந்த உரையை உருவி விட்டு போகாமல் உள்ளத்துக்குள் பதிய வைத்து என்றென்றைக்கும் நடைமுறைப்படுத்துகிற வாய்ப்பு அல்லாஹ் முதல்ல எனக்கும் என் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நசீபாக்குவானாக. وهو معكم أينما كنتم وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.